தமிழ் இங்க பாரு, வாங்க நம்ம ஒரு vlog எடுக்கலாம். இங்க திரும்பி பாருங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பார்க்க முடியாது. இங்க பாரு, நீ நடந்து வர. இந்த தருணத்துல நீங்க என்ன பேசணும், என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என்ன இவங்க ஃபேமிலியோட இருட்டோட இருட்டாக எங்கேயோ கிளம்புறாங்களேன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, எல்லோரும் லீவில் இருக்கோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்படி எடுத்தோமோ அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் உரையாடல்கள் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இல்லை சுத்தமாக பிடிக்கலன்னா வீடியோவையே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்தாங்க, அப்போ வாங்கிக்கிங்க. என்ன சேர்க்காதீங்க. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, இதை கொடுங்க சார். சரி, தண்ணி வருதாங்க. இல்லை தண்ணி வருதான் சொன்னாங்க. சரி, போய் குடிங்கம்மா, போங்கம்மா. ஆனால் இந்த குளிரில் வந்து டவுட்டு தான். அதுவும் நான் சாரி வேற கட்டிட்டு வந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். அருவி கொட்டுற சவுண்டு கேட்குதா? கொஞ்சமாக கேட்குதுல்ல. கிட்ட போனோடனே நல்லா சலன்னு கேட்கும் பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எந்த இடம்னு யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஃபால்ஸ் தான், தண்ணி தான் எல்லா இடத்துலையும் கொட்டுது. நான் மட்டும் என்ன பண்ணேன்? ஓகே, போகலாமா? போகலாம். நாங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த அருவியில் தண்ணி நிறையவே கொட்டிக்கிட்டு இருக்குங்க. நிறைய பேர் குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என் பெரிய மக செம்ம ஆட்டம், செம்ம என்ஜாய். சின்னது அப்பப்போ போய் கொஞ்சம் காலை நினச்சிக்கிச்சு. நாங்கள் குளியல் போடாட்டியும் 2 பேரும் ஓரமாக உட்காந்து அந்த சூழலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். வழியில் நிறைய ஃபன்னெல்லாம் நடந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாம்பு இல்லை, நீ வரும்போது பார்க்கல. இது பார்த்துங்க. நாங்கள் நின்று முதல்ல ஃபோட்டோவில் வச்சோம். சோலே பட்டோரே. அவள் தானே இங்கே கீழே இறங்க வேண்டியதுனா? அவள் தான். ஆமாம், இறங்கி அந்த ஒரு கோயில். இப்போ போகிறப்ப பார்த்துங்க. சோலே பட்டோரே, சோலே சோலே பட்டோரே. அம்மா பையங்க
இது காரில் இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, நல்லாதான் இருக்கு. ஆ ஆ சோலே பட்டோரே. இப்போ அது பிச்சிரு முந்தா நீ எவ்வளோ அழகா விழுவேன். தங்கச்சிக்கும் வாயில நல்ல வார்த்தையே வராதா? மரம் ஒட்டே போது. ஐயோ சவுண்ட்லாம் கேக்குது. சுனாமி வந்த நாள் 2004 26ல சுனாமி வந்து ஞாபகம் இருக்கா? உனக்கு இருக்காது. இலக்கியா பிறந்த வருஷம் அது. என் பேரே சுனாமி தான். சுனாமி தான் உங்க அக்கா பேர். தெரியுமா? தெரியும். அவ அக்டோபர் மந்த் பிறந்தால, அப்போ உங்க ஆயா வீட்டில் இருந்தோம்ல, அப்போ உங்க ஆயா தான் பேர் வச்சிருச்சு சுனாமின்ட்டு. எடுத்தது என்ன சொன்னல, மரம் உடைய போகுதுன்ட்டு. இப்போ பாரு, அங்கே பாரு, வேரோடு முறிஞ்சு கீழே விழ போகுது. தொம்முன்னு விழ போகிறேன். உட்காரதான் இது ஆடுறது கிடையாது, ஒன்லி ஃபோட்டோ தான். இலக்கு நெக்ஸ்ட் நீயா? ஒன்றும் ஆகாது, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதனுடைய கண்டினியூஷனை நாளைக்கு மறக்காமல் பாருங்கள். பாய்.